Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 27 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.15% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா யூபிஎல், பாரதி ஏர்டெல் அண்ட் மகிந்திரா, பிரிட்டானியா அண்ட் ரிலையன்ஸ். அண்ட் டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹிண்டல்கோ, இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அண்ட் கோல் இந்தியா. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 345 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.88% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா பந்தன் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஏயு பேங்க், பிஎன்பி பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 80 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.13% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் 2023ல இருந்து பெட்ரோல்ல 20% ஆஃப் எத்தனால் பிளெண்ட் பண்ணி தான் செல் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த எத்தனால் மெக்கானிசமை கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ரூவ் பண்ணி எத்தனாலோட பிரைஸை லிட்டருக்கு 1.47 ருபீஸ் அதிகமாக்கி இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்ல இருந்து மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எத்தனாலோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து எத்தனாலோட பிக் ப்ரொடியூசரான பிராஜ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸ். இதனால இன்னைக்கு 4.3% பாசிட்டிவா இந்த ஸ்டாக் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் முக்கியமா இந்த எத்தனால வந்து சுகர் கேன்ல இருந்தா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இதனால இன்னைக்கு சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. இன்னைக்கு ரேணுகா சுகர் 4.8% பாசிட்டிவா அப்பர் சர்க்கியூட்டும் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் திரிவேணி 6.1% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னும் சில சுகர் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆர்த்தி ஃபார்ம் லேப்ஸ்ங்கிற கம்பெனியை மெர்ஜ் பண்றதுக்காக ஆல்ரெடி இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி சைட்ல இருந்து அப்ஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.41% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பாரதி ஏர்டெலோட டேட்டா சென்டர் சப்சிடரியான நெக்ஸ்ட்ராங்கிற கம்பெனியும் ஆரக்கிளும் சேர்ந்து வெஸ்ட் மும்பை ரீஜியன்ல அவங்களோட டேட்டா சென்டரோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிளவுட் சர்வீசஸோட டிமாண்ட் அதிகமாயிட்டே போறதுனால தான் இந்த எக்ஸ்பென்ஷன் பண்றோங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது இன்னைக்கு பாரதி ஏர்டெலுக்கு 3.12% பாசிட்டிவா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. வோடாஃபோன் ஐடியாவும் அண்ட் நோக்கியாவும் சேர்ந்து ரூரல் ஏரியாஸ்ல 5G ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது சக்சஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 100 MB/s ஸ்பீட்ல நெட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு வோடாஃபோன் ஐடியா ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே 0.96% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஜொமேட்டோ சில கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது யாரெல்லாம்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியான ஷிப்ராக்கெட் அண்ட் சேவிங்ஸ் ஆப்பான மேஜிக் பின் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கம்பெனியான கியூர்ஃபிட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண போதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு ஜொமேட்டோ ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 1.1% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ரயில்டெலுக்கு ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 22 crore ஆர்டர் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.56% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த எலக்ட்ரோடு மேனுஃபேக்சரான ஹெச்இஜிங்கிற கம்பெனி அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல அவங்களோட நெட் ப்ராஃபிட்ங்கிறது 130 crore போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே குவார்டர் லாஸ்ட் இயர் 15 crore லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட 90%ங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸோட பிரைஸ்ங்கிறது கரண்ட் லெவலோட 8 to 10% இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 9.89% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் சேம் எலக்ட்ரோட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த கிராஃபைட் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நீடில் கோக்கோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்ங்கிறது லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் வந்து 60% யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்டர் வந்து கிட்டத்தட்ட 81% யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா பவர்ல சில பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் வந்து டாடா பவரோட சப்சிடரியான டாடா கிரீன்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சில நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. இப்போ டாடா பவர் சைட்ல இருந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி எந்த அக்ரிமெண்ட்மே சைன் ஆகல. ஸோ இது கம்ப்ளீட்டா ராங்குங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.03% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன்னைக்கு 4.3% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. என்ன ரீசன்னா இன்னைக்கு அவங்களோட ரெக்கார்ட் டேட் டிவிடெண்ட்கானது. ஸோ இதனால நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஆல்சோ நேத்து இந்த ஸ்டாக்கை பத்தி சில அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே இந்த நெகட்டிவ் ரியாக்ஷனுக்கான காரணம். ஐடிசியோட புது பிராண்டான மெமண்டோஸ்ங்கிற கீழே ஐடிசி ஹோட்டல் வந்து ஒரு புது ப்ராப்பர்ட்டிக்கான சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உதய்பூர்ல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதனால இன்னைக்கு ஐடிசி 0.92% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. எல்என்டி டெக்னாலஜிஸும் மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கானதுன்னா இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேஸ்ட் பண்ண
ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷனுக்கான ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 0.01% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. நைகா ஐபிஓ அப்ளை பண்ணி அலர்ட் ஆன எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா இன்னைக்கு பம்பர் லிஸ்டிங் கெயின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 96% லிஸ்டிங் கெயின் கொடுத்தது. ஓப்பனிங் பிரைஸ் வந்து 2018 ருபீஸ்ல லிஸ்ட் ஆகி அண்ட் க்ளோசிங் பிரைஸ் வந்து 2208ல க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னொரு புது ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்குது, டார்சன்ஸ் பிரைவேட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஐபிஓ பத்தி கம்மிங் டேஸ்ல செப்பரேட் வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். பேடிஎம்ங்கிற ஐபிஓக்கு இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருந்தது. இதுல எண்ட் ஆஃப் த டே ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 1.6 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அண்ட் என்ஐஏ 0.2 டைம்ஸும் அண்ட் QII வந்து 2.7 டைம்ஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டன் வியூங்கிற ஐபிஓக்கு செம டிமாண்டு. ஸோ இதுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்னைக்கு ஓப்பன் ஆன அன்னைக்கு கிட்டத்தட்ட 31.6 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து 1.2 டைம்ஸும் அண்ட் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பையர் வந்து 0.1 டைம்ஸும் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 2.4 டைம்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுங்க. சஃபேர் ஃபுட்ஸ் இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் 5.3 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்ஐஏ வந்து கிட்டத்தட்ட 0.29 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. QIBs வந்து 0.03 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னையோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னலான்னு பார்த்தோம்னா போஷ், வாப்கோ இந்தியா, பாரதியர் பிபி லிமிடெட் அண்ட் கேபி டெக் அண்ட் EID பேரி. இன்னைக்கு பியரி ஸ்டாக்ஸ் என்னலாம்னா அஸ்ட்ரசெனிகா அண்ட் ஸ்ட்ரெச் ஃபார்மா. இன்னைக்கு FII 469 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் DII 766 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.